இல்லை பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் ஏதாவது மேஜராக கிரகங்களோட பயிற்சி இருக்கான்னு பார்த்தா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 2026 டிசம்பர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது. இது வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7லேருந்து 6க்கு வருவார். அது இந்த வருஷ கடைசியில் தான் இருக்குது. இந்த வருஷம் முழுவதும் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். ஆக இந்த வருஷம் குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள், அதாவது மாத கிரகமான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாம் எங்கெல்லாம் சஞ்சரிப்பாங்க இந்த வருஷத்தில், இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சரிக்கிறாங்களோ இதனால் ஏற்படக்கூடிய பலன் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பலன் பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மெயினாக ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த வருஷத்தில் நமக்கு மெயினாக தேவை, நமக்கு பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, நமக்கான கடன் தீர்வதற்கு, நோய் குறைவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது, ஒரு கிரகம் நமக்கு பல நன்மைகளை செய்யும். அந்த பல நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரு சில கெடுபலன்களையும் செய்யும். இதை மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும். ஆக நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தினுடைய பலனை நம்ம மேக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் எப்படி இருக்குது, அது மே வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குறோம். ஒரு கிரகத்தால் என்னென்னலாம் நன்மை இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத இது ஒருவரோட பலன். அதனால் இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்க. ஒரு இடத்துல கிரகம் நமக்கு நன்மையை செய்யும், அதே கிரகம் இன்னொரு இடத்துல தீமையை செய்யும். அதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் உங்கள் ராசியில் ராகு இருப்பார். குறிப்பாக இந்த மே 31 வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எது வரைக்கும் இருக்குன்னா மே 31 வரைக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்குறார். வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள்